இன்றைய சிந்தனை எங்களுடைய வாழ்வியல் தத்துவங்கள், எங்களுடைய புராண இதிகாசங்கள், எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து செயல்படுவது என்பது வாழ்க்கையில் நடைமுறையிலே சற்று ஒவ்வாறு நன்மைகளும் உண்டு. எல்லோருக்குமே எல்லாம் அமைந்து விடுவதில்லை என்கின்ற நிலை ஒரு புறம் இருந்தாலும், இந்த நல்லனவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும், வாழ்விலே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருடைய மனங்களிலுமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையிலே துன்பம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை செய்து அதை வெற்றி கொள்கின்ற தன்மை இப்போது உள்ள இளம் சமூகத்திடம் அறவே இல்லாமல் இருக்கின்றது. இதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் மாறிவிட்டன. அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அவர்களுக்கு இந்த வாழ்வியல் முறை மாறுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றோம்? பெற்றோர்கள். அவர்களுடைய வசதிக்காக நாங்கள் வாழ்க்கை முறைகளை எல்லாம் மாற்றி விடுகின்றோம் என்று இலகுவாக சுலபமாக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாவற்றையும் பெறக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டம், வறுமை இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. தாங்கள் பட்ட கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. இந்த ரெண்டும் இடைப்பட்ட ஒரு சொகுசான சுகமான வாழ்க்கைகளை பிள்ளைகளை கொடுத்து அதில் பெருமை வரைப்படுகின்றோம். எங்கள் பிள்ளைகள் நாங்கள் சந்தோஷமாக வளர்க்கின்றோம், அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வளர்க்கின்றோம் என்று. ஆனால் பின் வாழ்க்கையிலே அவர்கள் படப்போகிற கஷ்டத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பதே இல்லை. எந்த ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் அந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த வறுமை தெரிய வேண்டும், தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொழில் தெரிய வேண்டும். இந்த தொழில் மூலமாகத்தான் எங்களுடைய தாய் தந்தை எங்களை வளர்த்தார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த வேண்டும். அந்த கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி எங்களோடு நிலைத்து நிற்கும். சுலபமாக இன்னொருவர் எங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை, சுலபமாக எங்களுக்கு இன்னொருவர் செய்கின்ற உதவி, சுலபமாக எங்கள் கைகளுக்கு வருகின்ற பணம், இவை எதுவுமே எங்களிடம் நிரந்தரமாக நிற்பதில்லை. அது சுலபமாக வந்து சுலபமாக போய்விடும். எனவே ஒவ்வொரு வியர்வை துளியும் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புத்தான் எங்களுக்கு எங்களுடைய உயிருள்ள வரை எங்களோட ஒட்டி நிற்கும். எனவே அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். இந்த விடயங்களை நிலைநிறுத்தினால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே தத்துவமாக எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு அணுகுமுறையை அவர்கள் பெறுவார்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நிலை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய விடயம். அதாவது எங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவரும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். காரணம், எங்களுடைய வாழ்வியல் முறை அற்புதமானது. எங்களுடைய சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்வியல் முறை மிக மிக அற்புதமானது, ஆனந்தமானது, அபரிதமானது. எனவே அந்த வாழ்வியல் முறையை எங்களுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அந்த முறைமைப்படி வாழ்க்கையை வாழ வைக்கின்ற பெரும் பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. எனவே அதை பெற்றோர்கள் உணர்ந்து செயல்பட்டு பிள்ளைகளை நல்ல முறையிலே நல்ல வரையறையிலே வாழ்வியலை கற்றுக் கொடுங்கள். அந்த எதிர்காலம் அவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எங்களுடைய சமயம், மொழி என்பனவரும் அதற்கு ஊன்றுகோலாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நன்றி.